ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நடந்த எக்ஸாமோட தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 62 பேப்பர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. இது 63வது பேப்பர். இது 2024 நடந்த குரூப் எக்ஸாமோட பிரிலிம்ஸ் அந்த கொஸ்டின் பேப்பர் தான். இதில் 100 தமிழ் கேள்விகள் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை உவமை? நிழல் போல தொடர்ந்தான், இது எந்த வகையான உவமை அப்படின்னா உரு உவமை. உரு உவமை. அடுத்ததா, பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருள் கேட்குறாங்க. எடுப்பார் கைப்பிள்ளை. எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்ற உவமை அதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னா யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். அப்துல் நேற்று வருவித்தான், இது எவ்வகை வாக்கியம்? அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்றது பிறவினை வாக்கியம். வந்தான் அப்படின்னா தன்வினை, வருவித்தான் அப்படின்னா அது பிறவினை வாக்கியம். மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ, இது என்ன வகை வினா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது சீருடை இல்லையோ அப்படின்னு கேட்குறது கொடுக்கறதுக்கானது. அப்போ இது கொடை வினா. வினா மொத்தம் 6 வகைப்படும். அப்போ உங்களுக்கு சீருடை இல்லையோ அப்படின்னு கேட்கறது கொடை வினா. பின்வரும் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுக்கு சரியான வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது அப்படின்றதுதான் இதுக்கான சரியான வினா. பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உணர்த்தினன். உணர்த்தினன் அப்படின்ற சொல்லோட இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்மை ஒருமை வினைமுற்று. தன்மை ஒருமை வினைமுற்று. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். அடுத்ததா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டறிய சொல்லியிருக்காங்க. இதுல சரியான குரல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனைக்கொடிது யாழ் கோடு செவ்விதாங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல். கனை கொடிது யாழ் கோடு செவ்விதாங்கு அன்ன வினைப்படு பாலால் கொழல். இதுதான் சரியான குரல். அடுத்து அகரவரிசை எழுத சொல்லியிருக்காங்க. இதுல தாவரிசையை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் தவப்பெருஞ்சுடர், தாய் போல், திருவிளக்கு, தீவினை, துன்பங்கள், தூய்மை. இதுதான் சரியான அகரவரிசையில் அமைந்தது. அடுத்ததான் வேர்ச்சொல் கண்டறிய சொல்லியிருக்காங்க. நைந்தான் அப்படின்றது வினைமுற்று. இதுக்கான சரியான வேர்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைந்து. இதுக்கு சரியான வேர்ச்சொல் நைந்து. அடுத்து படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று கேட்குறாங்க. படி அப்படின்ற ஒரு வேர்ச்சொல், அதுக்கான தன்மை ஒருமை எதிர்காலம் கேட்குறாங்க. அப்போ படிப்பேன் அப்படின்றதான் தன்மை ஒருமை எதிர்காலம். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை கண்டறிய சொல்லியிருக்காங்க. இதுல சரியாக பொருள் தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழின்னு பார்த்தீங்கன்னா, மீ அப்படின்னா வான், மீனா வான் அப்படின்றதான் சரியானது. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை பொறுத்து சொல்லியிருக்காங்க. இதுல பை அப்படின்னா இளமை, பைனா இளமை. மே அப்படின்னா அன்பு, மேனா அன்பு. வை அப்படின்னா புல், வைனா புல். தூ அப்படின்னா உன், தூ அப்படின்னா உன். பைனா இளமை, மேனா அன்பு, வை அப்படின்னா புல், தூ அப்படின்னா உன். பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கேட்குறாங்க. அதுல ரினைசன்ஸ் அப்படின்னா என்னன்னா மறுமலர்ச்சி. ரினைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி. பிழையான இணையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. இதுல எந்த இணை பிழையானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல கல்லில் நாறு உரித்தல் அப்படின்றது இயலாத ஒன்று. அப்போ அதுல ஆராய்ந்து பாராமல் கொடுத்திருக்காங்க. அது மட்டும்தான் தவறானது. ஆயிரங்காலத்து பயிர் நீண்ட காலமாக இருப்பது. காணல் நீர் இல்லாத ஒன்று. கம்பி நீட்டுதல், விரைந்து வெளியேறுதல், மூணும் சரியானது. கல்லில் நாறு உரித்தல் ஆராய்ந்து பாராமல் அது மட்டும் தவறு. அது இயலாத ஒன்று. அடுத்து சந்திப்பிழையற்ற தொடர். சந்திப்பிழையற்ற தொடர் கேட்குறாங்க. கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவுத் தொழிலும் நடைபெறுகின்றன. கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது. மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவுத் தொழிலும் நடைபெறுகிறது தான் சரியான விடை. அடுத்து தவறான இணை கேட்குறாங்க. இதுல நகம் அப்படின்னா மலை, பன்னகம் பாம்பு, கெந்தம் பற்கள். இது மூணும் சரியானது. இதில் தவறானது பார்த்தீங்கன்னா முரணி அப்படின்னா உடன்பட்டு, அது மட்டும் தவறானது. முரணினா உடன்பட்டு, அது மட்டும் தவறானது. அடுத்து பொறுத்துக. முல்லைப்பாட்டு அப்படின்னு நெஞ்சாற்றுப்படை. முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை. பட்டினப்பாலை அப்படின்னா வஞ்சி நெடும் பாட்டு. பட்டினப்பாலை வஞ்சி நெடும் பாட்டு. நாலடியார்னா வேளாண் வேதம். நாலடியார் வேளாண் வேதம். வெற்றி வேர்க்கைனா நருந்தொகை. வெற்றி வேர்க்கை நருந்தொகை. முல்லைப்பாட்டு நெஞ்சாற்றுப்படை, பட்டினப்பாலை வஞ்சி நெடும் பாட்டு, நாலடியார் வேளாண் வேதம், வெற்றி வேர்க்கை நருந்தொகை.
அடுத்து பொறுத்துக. தமிழ் தூதர் யாருன்னா தனிநாயகம் அடிகள். தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகள். பாலரவாயன் அப்படின்னா திருஞான சம்பந்தர். பாலரவாயன்னா திருஞான சம்பந்தர். பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். சொல்லின் செல்வர் சேதுப்பிள்ளை, அதாவது ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் தூதர் தனிநாயகம் அடிகள், பாலரவாயன் திருஞான சம்பந்தர், பன்மொழி புலவர் அப்பாத்துரையார், சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை. அடுத்ததா ஐம்பெருங்காப்பியம் அப்படின்ற சொற்றொடரை தமிழ் உரையில் குறிப்பிட்டவர் யாருன்னா மயிலைநாதர். ஐம்பெருங்காப்பியம் அப்படின்ற ஒரு சொற்றொடரை தமிழ் உரையில குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலைநாதர். திராவிடம் அப்படின்ற சொல்ல முதல்ல குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். திராவிடம் அப்படின்ற சொல்ல முதல்ல குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரிலப்பட்டர். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது ராமேஸ்வரம் பெருங்கோயில். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழும் கோயில் என்னன்னா ராமேஸ்வரம் பெருங்கோயில். தேவதுந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி? தேவதுந்துபி அப்படின்றது வந்து எந்த ஆட்டத்துக்குரிய இசைக்கருவின்னு பார்த்தீங்கன்னா தேவராட்டம். தேவராட்டத்துக்குரிய இசைக்கருவி தான் தேவதுந்துபி. அடுத்ததா புனலிடை மூழ்கி பொழிலிடை உளவி பொன்னின் இலையும் துயிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ கலைத்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெரும் நிலையிலே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு கடிதம் எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா தான் தம்பிக்கு கடிதம் எழுதியிருக்காரு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கோடு. இந்த தொடரில் குமரி அப்படின்ற மூலிகை என்னன்னா கற்றாழை. கற்றாழைக்கு தான் குமரி அப்படின்ற ஒரு பேர் இருக்கு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கோடு அப்படின்னு சொல்லிட்டு குமரின்னு அழைக்கப்படுற மூலிகை கற்றாழை. பொறுத்துக. அன்னை முத்துலட்சுமி அவங்க யாருன்னா புற்றுநோய் மருத்துவமனை கட்டினாங்க. அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை. மூவலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு துணை நின்றவங்க. மூவலூர் ராமாமிர்தம் தேவதாசி ஒழிப்பு சட்டம். பண்டித ரமாபாய் சமூக தன்னார்வலர். பண்டித ரமாபாய் வந்து சமூக தன்னார்வலர். மலாலா அப்படின்றவங்க வந்து பெண் கல்வி. மலாலா பெண் கல்வி. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும். தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இந்த ஊருக்கும் பொருந்தும். என்னன்னா மதுரை. மதுரை அப்படின்ற ஊருக்கு ஆலவாய் அப்படின்ற பெயரும் பொருந்தும். ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார்? ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலமா மேடைகள்ல அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு தடை விதிக்கப்பட்டவர் முத்துராமலிங்கனார். இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னலுக்கிடையிலே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா. சென்ட்ரியோ மற்றும் லிமரிக்கோ என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் யாரு? சென்ட்ரியோ மற்றும் லிமரிக்கோ அப்படின்ற புதிய வடிவங்கள்ல தமிழ் கவிதைகளை தந்தவர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன். கவிஞர் ஈரோடு தமிழன்பன். பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் யாரு? பாவலர் மணி அப்படின்ற பட்டம் பெற்ற கவிஞர் வாணிதாசன். கவிஞர் வாணிதாசன். இவருக்கு தான் பாவலர் மணி அப்படின்ற ஒரு பட்டமும் இருக்கு. தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று ஆனந்தநங்கர் நாட்குறிப்பு குறித்து உ.வை. சாமிநாதர் கூறினார். ஆனந்தநங்கர் நாட்குறிப்பு பத்தி உ.வை. சாமிநாதர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு வருகிறதுன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை குறிப்பீடம், யுகசந்தி, புதிய வார்ப்புகள் இதில் அனைத்துமே வந்து ஜெயகாந்தன் இயற்றியது. இவர் இயற்றாதது வந்து அறம் அப்படின்றது தான் இவர் இயற்றாதது. அடுத்து ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதை கூறுகிறார் அப்படின்னா பகைவருக்கு உதவுதல். பகைவருக்கு உதவுதல் வந்து ஆண்மையின் கூர்மைன்னு விளக்குறாரு. ஒழுகல் இலக்கண குறிப்பு தருக. ஒழுகல் அப்படின்ற சொல்லோட இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். ஒழுகல்னா தொழிற்பெயர். திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க. தம்மீர் பெரியார் தமரா ஒழுகல் வன்மையில் எல்லாம் தலை. தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை அப்படின்றதுதான் சரியான நிறைவு. அடுத்ததான் கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சத்தம் என்னன்னா உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. கும்பகர்ணனை எழுப்புற காட்சியை கண்முன் நிறுத்துற சந்தம் என்னன்னா உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையுடையதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிய சொல்லியிருக்காங்க. யானை தன் வாய்நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும். இது வந்து எந்த வகையான படிம வகைனா மெய்ப்படிமம். இது வந்து மெய்ப்படிமம். யானை தன் வாய்நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும். அது வந்து மெய்ப்படிமம். கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவர் யாரு? கலித்தொகையில முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவர் சோழன் நல்லுருத்திரன். சோழன் நல்லுருத்திரன் கலித்தொகையில முல்லை திணைக்கு. அடுத்து சிதவல் இந்த சொல்லோட பொருள் என்னன்னா தலைப்பாகை. சிதவல் அப்படின்ற சொல்லோட பொருள் என்னன்னா தலைப்பாகை. அடுத்து சீராபுராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. யாருன்னா அபுல்காசி மரைக்காயர். சீராபுராணம் அது வந்து உமர் புலவர். அது வந்து யாரெல்லாம் நிறைவுற்றதுன்னு பார்த்தீங்கன்னா
அபுல் காசிம் இவரால் நிறைவுற்றது. அடுத்து 2 அடிகளை கொண்ட டேஸால் தோக்கப்படும் செயல் தான் கண்ணின்னு அழைக்கப்படுது. என்னன்னா எதுகையால். 2 அடிகள் கொண்ட எதுகையால தோக்கப்படுற செயல் தான் கண்ணின்னு அழைக்கப்படுது. அடுத்து பொறுத்துக. விசும்பு அப்படின்னா வானம், விசும்புனா வானம். துளை அப்படின்னா துலாக்கோல், துளைனா துலாக்கோல். கனல்னா நெருப்பு, கடல்னா நெருப்பு. களிறு அப்படின்னா யானை, மறுப்புனா தந்தம். விசும்புனா வானம், துளைனா துலாக்கோல், கனல்னா நெருப்பு, களிறுனா யானை, மறுப்புனா நெருப்பு, மறுப்புனா தந்தம். அடுத்த கீர்த்தனை டேஸ் வகைகளில் ஒன்று அப்படின்னா சிற்றிலக்கியம். கீர்த்தனை சிற்றிலக்கியங்கள் வகைகளில் ஒன்று. 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்று தான் கீர்த்தனை. இது வந்து சிறப்பு தமிழ் புக்கில் இருக்கு. அடுத்து தெம்மாங்கு, இது வந்து பிரித்தெழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன் கூட்டல் பாங்கு. தெம்மாங்கு இதை பிரித்தெழுத கிடைப்பது தேன் கூட்டல் பாங்கு. அடுத்து எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைப்பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றியரே. இது வந்து இந்த பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இடைக்காட்டு சித்தர். எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றியரே. இந்த பாடலை இயற்றியவர் இடைக்காட்டு சித்தர். அடுத்து திருப்பல்லாண்டு இதை பாடியவர் பெரியாழ்வார். திருப்பல்லாண்டு இதை பாடியவர் பெரியாழ்வார். தர்மசேனர், அப்பர், வாகீசர் அப்படின்ற பெயர்களை கொண்ட சைவ அடியார்கள் யாருன்னா திருநாவுக்கரசர். இவருக்கு தான் தர்மசேனர், அப்பர், வாகீசர் அப்படின்னு சொன்ன பெயர்கள்லாம் இருக்கு. யாருக்குன்னா திருநாவுக்கரசருக்கு. தமிழ் 3000 என்று அழைக்கப்படுற நூலை இயற்றியவர் யாருன்னா திருமூலர். தமிழ் 3000 அழைக்கப்படுற நூல் வந்து திருமந்திரம். அதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர். காரிகை கற்று கவிப்பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இந்த தொடர் உணர்த்துவது என்னன்னா கவிதை எழுதுவது அரிது. இதுவும் சிறப்பு தமிழ் புக்கில் தான் இருக்கு, புக் பேக்கு. காரிகை கற்று கவிப்பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல் சொல்றது வந்து கவிதை எழுதுவது அரிது அப்படின்றது ஒரு பொருளை உணர்த்துது. அடுத்து ஆகுபேர் பயன்படுத்தப்படாத பழமொழி. இதுல வந்து ஆகுபேரை பயன்படுத்தப்படாத பழமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை. நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை. அடுத்து பன்னரும் கோங்கின் நல்லனம் கவர்ச்சி. இந்த வடிகள் இடம்பெற்றுள்ள எதுகை என்னன்னு பார்த்தீங்கன்னா பொழிப்பு எதுகை. பொழிப்பு எதுகை. அடுத்ததான் அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். இது எந்த வகை வாக்கியம்னா தன்வினை. இறைவன் நீங்கினான் அப்படின்றது வந்து அது தன்வினை. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான்றது தன்வினை. அடுத்து எவ்வகை வாக்கியம்? நான் திடலில் ஓடினேன் அப்படின்றது வந்து தன்வினை. நான் திடலில் ஓடினேன் அப்படின்றது வந்து தன்வினை. அடுத்ததா பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் அப்படின்னு கண்டறிந்து சரியானவற்றை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. குமரன் மலையில் நனையாமல் இல்லை அப்படின்னா நனைந்தான்ற பொருள் தான். அப்போ பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். குமரன் மாலையில் நனையாமல் இல்லைன்னா பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். அடுத்து வஞ்சித்தலைக்குரிய சீரமைப்பு. வஞ்சித்தலை அதற்குரிய சீரமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தேமாங்கனி புலி மாங்காய். தேமாங்கனி புலி மாங்காய். சொல்லின் வகை. வெண்மை அப்படின்ற சொல்லோட வகை என்னன்னா வண்ண பண்பு பெயர். வண்ண பண்பு பெயர். வஞ்சி விருத்தம் அப்படின்றது வந்து சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவதான் வஞ்சி விருத்தம். சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வர்றதுக்கு பேர் தான் வஞ்சி விருத்தம். பின்வருவற்றில் அகரவரிசை எப்படி எழுத சொல்லியிருக்காங்க. கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். காவரிசை, பாவரிசை, மாவரிசை, அடுத்ததா வாவரிசை. அடுத்து வினையச்சம் கண்டறிய சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஓடி அப்படின்றதுதான் வினையச்சம். இதுல வினையச்சம்ன்றது வந்து ஓடி. அடுத்து வினை முற்று கேட்குறாங்க. வா அப்படின்றது வந்து ஒரு வேர்ச்சொல். அந்த வேர்ச்சொலுக்கான வினைமுற்று வந்தான். வினைமுற்று வந்தான். அடுத்து ஒளி மாறுபாடு இருந்து சரியான பொருள். மாறி, மாறி. முதல்ல இருக்கக்கூடிய மாறிக்கு வந்து மழை அப்படின்ற பொருள் இருக்கு. அடுத்ததா இருக்கக்கூடிய மாறி வேறு அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. மாறி மாறி வருவது வேறு வேறானது. மாறினா மழை, மாறி வேறு அப்படின்ற 2 பொருளை தருது. அடுத்து ஒளி வேறுபாடு இருந்து சரியான விடை. அலை அப்படின்னா புற்று. அலைனா புற்று. கலைனா நீக்கிறது. கலைனா நீக்கிறது. தலை அப்படின்னா விலங்கு. தலைனா விலங்கு. இலைனா இலைத்தல். இலைனா இலைத்தல். அலைனா புற்று, கலைனா நீக்கு, தலைனா விலங்கு, இலைனா இலைத்தல். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். டெலிகேட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பேராளர். டெலிகேட் அப்படின்ற ஆங்கில சொல்லோட தமிழ் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேராளர். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வேர் சொல்லின் வினையாளனையும் பேரை சொல்லியிருக்காங்க. அரை அப்படின்ற வேர் சொல் இருக்கு. அதுக்கான வினையாளனையும் பேருன்னு பார்த்தீங்கன்னா அரைந்தவர். அரைன்ற வேர் சொல்லோட வினையாளனையும் பெயர் அரைந்தவர். அடுத்து இவற்றுள் எது தவறான இணை எதிர்சொல் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுல அகலாது, போகாது அது மட்டும்தான் தவறான இணை எதிர்சொல். ஏன்னா ரெண்டுக்குமே வந்து ஒரே பொருள் தான். அது வந்து எதிர் சொல்ல வராது. அப்போ அது மட்டும் தவறு. அடுத்து சரியாக பிரித்தெழுதப்பட்ட சொல். அஞ்சில் ஓதி அப்படின்னா அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுது முறை. ஊன் பொதிய விழா. ஊன் பொதிய விழா அப்படின்னா ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா. ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவிழா.
அடுத்ததான் எழுத்து வகை. இயல் அப்படின்றது வந்து உயிர் முதல் மெய்யீறு. உயிரெழுத்து முன்னாடி இருக்கு. இல் அப்படின்றது வந்து மெய் ஈறு. அப்போ உயிர் முதல் மெய்யீறு. புதிது அப்படின்றது வந்து மெய் முதல் உயிரீறு. மெய் முதல் உயிரீறு. ஆணி அப்படின்றது வந்து உயிர் முதல் உயிரீறு. உயிர் முதல் உயிரீறு. அதாவது ஆ அப்படின்றது முதல் இனிய பிரிச்சோம் அப்படின்னா இன் கூட்டல் இ. அப்போ உயிரீறு. இ அப்படின்றது முடிகிறதுனால உயிரீறு. வரம் அப்படின்றது வந்து உயிர் முதல் மெய்யீறு. உயிர் முதல் மெய்யீறு. இயல் அப்படின்றது வந்து உயிர் முதல் மெய்யீறு. புதிது அப்படின்றது வந்து மெய் முதல் உயிரீறு. ஆணி அப்படின்றது வந்து உயிர் முதல் உயிரீறு. வரம் அப்படின்றது வந்து மெய் முதல் மெய்யீறு. அடுத்து தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். தமிழ் சொல் ஆராய்ச்சியில உச்சம் தொட்டவர் யாருன்னா தேவநேய பாவாணர். உவேசா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதி எந்த இதழ் எழுதியிருக்காருன்னா ஆனந்த விகடன். யாரு? உவேசா தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றுல. தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி அப்படின்னு பெருமைப்படுத்தியவர் யாருன்னா பரிதிமாற் கலைஞர். அவர் தான் உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதுல தமிழை பெருமைப்படுத்தியிருக்காரு. யாருன்னா பரிதிமாற் கலைஞர். வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் யாருன்னா நான் பிச்சமூர்த்தி. வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் நான் பிச்சமூர்த்தி. அடுத்ததான் பொறுத்துக. காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். உவமை கவிஞர் சுரதா. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா. கவிஞர் வாணிதாசன். இவருக்கு பாவலர் மணின்னு இன்னொரு பேரும் இருக்கு. காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். ஊமை கவிஞர் சுரதா. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை. கவிஞர் வாணிதாசன். பிசிராந்தையார் எனும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னா பாவேந்தர் பாரதிதாசன். 1969 இதுல பிசிராந்தையார் நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்வதனாலும் முதலிடம் புத்தக சாலைக்கு தான் தரப்பட வேண்டும் சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்படணும் அப்படின்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா. மாந்தன் தோற்றமும் தமிழர் மார்பும் அப்படின்ற தலைப்புல உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர். மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் அப்படின்ற தலைப்பு உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றிருக்காரு யாருன்னா தேவநேய பாவாணர். சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு. அந்த நதியோட பெருமையாலேயே சோழ வள நாடு சோறுடைத்து எனும் கவிதைகள் புகழ்வராயினர் அப்படின்னு கவிகள் வந்து புகழ்றாங்க அப்படின்ற உரை நிகழ்த்தியவர் ராபி சேதுப்பிள்ளை. சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு, அந்த நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வராயினர் அப்படின்னு சொன்னவர் ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து கூற்று 1. சங்க இலக்கியத்தின் மொத்தடிகள் 26,350. கூற்று 2. உலக இலக்கியங்களில் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். கூற்று 3. விரிவாக உருவாக்கப்பட்டுள்ள இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளாலும் உள்ளன. அப்போ கூற்று 1, 2 மற்றும் சரியானது. 3 தவறு. 1, 2 சரி, கூற்று 3 தவறு. மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டு என்பதாக கூறப்படுகிறது அப்படின்னா ஐவகை. மேடை பேச்சு வந்து 5 வகையா இருக்கு. தமிழ் சிறுகதைகளில் மணிக்கொடி காலம் அப்படின்றது வந்து எந்த தலைமுறை சார்ந்ததுன்னா முதல் தலைமுறை. இது வந்து சிறப்பு தமிழ் இருக்கு. ஒவ்வொரு சிறுகதையிலும் எந்தெந்த தலைமுறையை சார்ந்தது அப்படின்ற மாதிரி. அப்போ தமிழ் சிறுகதையில மணிக்கொடி காலம்ன்றது வந்து முதல் தலைமுறை. கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் மயிலாட்டம். கரகாட்டத்தோட துணையாட்டம் மயிலாட்டம். கீழ்கண்டவற்றில் திருவிக்கா எழுதாத நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனுமுறை கண்ட வாசகம். அது வந்து வள்ளலார். சைவத்திரவு, நாயன்மார் வரலாறு, தமிழ் சோலை எல்லாம் திருவிக்கா அவங்க எழுதின நூல். அடுத்து விளக்குகள் பல தந்த ஒளி அப்படின்னு நூலை எழுச்சியவர் லிலியன் வாட்சன். விளக்குகள் பல தந்த ஒளி லிலியன் வாட்சன். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலப்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலப்பெயர்ந்த தமிழர்கள் அப்படின்ற பற்றிய முதல் புதினம் வந்து இயற்றியவர் சிங்காரம். அது வந்து என்ன நூல் அப்படின்னா புயலிலே ஒரு தோணி. தமிழ் நாடகக்கலையின் பெர்னாட்ஷா என்று அறிஞர் அண்ணா யாரா பாராட்ட பெற்றார் அப்படின்னா கல்கி. தமிழ் நாடகக்கலையின் பெர்னாட்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா பாராட்ட பெறாரு. யாரால பாராட்ட பெறாருன்னு பார்த்தீங்கன்னா கல்கி அவங்களால பாராட்ட பெறாரு. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எதுனா முதுமொழி காஞ்சி. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எதுனா முதுமொழி காஞ்சி. வெண்குடை இந்த சொல்லோட இலக்கண குறிப்பு என்னன்னா பண்புத்தொகை. வெண்குடை இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. திருக்கடுகம் நூலோட ஆசிரியர் நல்லாதனார். திருக்கடுகம் அப்படின்ற நூலோட ஆசிரியர் நல்லாதனார். சிறுங்கிப்பேரம் அப்படின்ற நகரோட தலைவன் யாருன்னா புகன். சிறுங்கிப்பேரம் அப்படின்ற நகரோட தலைவன் புகன். அனகன் அப்படின்ற சொல் யாரை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா ராமன். ராமன் அப்படின்றவங்க தான் அனகன் அப்படின்ற பேர் இருக்கு. யாழின் வகைகள் 4. யாழ் அதோட வகைகள் மொத்தம் 4 வகையான யாழ்கள். குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு அழைக்கப்படுறது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் தான் குடிமக்கள் காப்பியம். போர்வளம் தெடுத்த ஆரைகள் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட. இது வந்து பயின்றுள்ள அணி என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்குறி பேற்று அணி. போர்வளம் தொடுத்த ஆரர்கள் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கைகாட்ட தற்குறி பேற்று அணி. உமரப்புலவர் எழுதிய வேறு நூல் முதுமொழி மாலை. உமரப்புலவர் எழுதிய வேறு நூல் முதுமொழி மாலை. பெருமாள் திருமொழி பாடியவர் குலசேகர ஆழ்வார். பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார்.
இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலேடை அணி. இரட்டுற மொழியின் வேறு பெயர் சிலேடை அணி. மனோன்மணியத்தின் வரும் கிளைக்கதை சிவகாமி சரிதம். மனோன்மணியத்தோட கிளைக்கதை சிவகாமி சரிதம். ரகசிய வழி அப்படின்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891. உலகம் நிலையற்றது அப்படின்னு பாடிய சித்தர் குதம்பை சித்தர். உலகம் நிலையற்றது என்பதை பாடிய சித்தர் குதம்பை சித்தர். இதோட இதுல கேட்கப்பட்ட 100 தமிழ் கேள்விகள் பார்த்துட்டோம். அடுத்த ஒரு பேப்பர்ல பார்க்கலாம். தேங்க்யூ.